லைஃப்ல நம்ம செட்டில் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு சாலிடா சொல்லலாம். சில பேர் 10 வருஷம்னுவாங்க. சில பேர் 15, 20, 30 வருஷம் சொல்லுவாங்க. போன ஜென்ரேஷன் நம்ம அம்மா அம்மா அப்பா வந்து செட்டில்மெண்ட்னா என்ன? ஒரு வீடு, காரு, பேங்க் பேலன்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லாம அடுத்த வேலைக்கு நம்ம பிரச்சனை இல்லாம, மாச செலவு பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கிறது செட்டில்மெண்ட் அப்படின்றது எல்லாரோட மனசு. ஆனா எனக்கு வந்து அந்த வேறுபாடு இருந்தாலும், ஆனா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அதுதான் தேடுறாங்க. ஏன்னா எனக்கு வந்து செட்டில்மெண்ட்ன்றது லைஃப்ல வேற வேற விஷயங்கள் எனக்கு இருக்கும்போது, ஆனா இதை தேடுறாங்க. நம்மளுக்கு பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும். ஆனா என்னால அது பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, இப்ப ஸ்டார்ட் பண்ண இன்னும் 15 வருஷம் ஆகுன்றது மாதிரி நல்ல பேத்துக்கு இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சா எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்லேருந்து ஆரம்பிச்சு 7 டேஸ், அப்புறம் வந்து 14 டேஸ், 21 டேஸ், 48 டேஸ்ன்ற இந்த மாதிரி சேலஞ்ச் நம்ம எடுத்துட்டு போனோம்னா, கண்டிப்பாக அந்த பண்ணக்கூடிய 20-30 வருஷன்றது ஒரு வருஷத்துல நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நீங்க அந்த 48 நாள் சேலஞ்சை நீங்க எடுத்துட்டாலே, அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, நீங்க அடுத்தடுத்து அதுல ஒரு சின்ன ஃபெயிலியர் வரும். அதுல ஒரு அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுவீங்க. அடுத்து சேஞ்சஸ் பண்ணி பண்ண போயிட்டே இருப்பாங்க. 21 நாள் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாலே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. போகும்போது உங்க மனசே உங்களை கூட்டு போயிடும். இந்த பிரபஞ்சம் அதுக்கேத்த வழியை காமிக்கும். பிரபஞ்சம் சொல்றாங்க, கடவுள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க கொடுக்க எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. நீங்க வாங்குற தகுதியே உள்ள ஆளா இருக்கீங்களா? தகுதினா ஒண்ணு முயற்சி பண்றீங்களா? அதுக்காண்டி ஈடுபாடா செய்றீங்களா? அதுக்கு ஃபாஸ்டா நீங்க தகுதி வளர்த்துக்கிறீங்களா? அதுக்கு யாரையும் ஏமாத்தாம உண்மையாக உங்க மனசுக்கு உண்மையாக உங்க மனசாட்சிக்கு எந்த துரோகமும் செய்ய முடியாம நீங்க கரெக்டா வாழ்க்கையில நடக்கிறீங்களான்னு இருக்கும் போது, அது உங்களுக்குன்னு ஒரு தேர்ட் ப்ராசஸ் உருவாகும். அந்த தேர்ட் ப்ராசஸ்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. அடுத்து ஸ்டெப் வைக்கும் போது அந்த சக்சஸ்ன்றது வீடோ, காரோ, சொத்தோ எல்லாமே உங்களே தேடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நான் பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. என்னோட ஃபினான்ஷியலும் கொஞ்சம் சரி, எல்லா விஷயத்துலையும் எனக்கு நடந்திருக்கு. ஆரம்பத்துல நான் மொபைல்ல பண்ணேன், இன்னைக்கு கேமரால பண்றேன், லைட்டிங்ல பண்றேன், எல்லாமே இருக்கு. டோட்டலா வித்தியாசமா இருக்கு. அப்ப நான் எதை செய்யறேன்றத இந்த பிரபஞ்சம் பாக்குது. நான் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். வியூஸ் போதோ எது போதோ நான் கவனிக்காம என் வேலையை நான் பண்றேன். இந்த கருமா இந்த விஷயத்துக்கு இந்த ஜென்ரேஷன் இந்த இதுல நான் பிறந்திருக்கேன்னா இந்த மாதிரி பண்ணணும்ன்றதுதான் என்னோட மோட்டோவா இருக்கு. அது இந்த பிரபஞ்சம் வழி நடக்குது, நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஊடால எந்த தடங்கள் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். எனக்கு ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட பெயின், வலி எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இந்த கை இன்னும் என்னால கிட்டவே கொண்டு வர முடியாது. இன்னும் நான் பிசியோ போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அதை லாஸ்ட் 3 மந்த்ஸா நான் அந்த வலியோட எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு செலவும் ஆயிருக்கு. எல்லாம் ஆனாலும் இந்த டைம்ல இந்த பீரியட் ஆஃப் இதுல எனக்கு 2-3 மாசம் பிரச்சனை இருந்தாலும் இப்ப என்னால கேமரா வாங்க முடியுது, லைட் வாங்க முடியுது, எல்லாமே ஏர்னிங்ஸ் தன்னாலே யூடியூப்ல ஆரம்பிச்சு இன்னும் எனக்கு வந்துட்டு இருக்கு. என் சப்போர்ட் என் ஒய்ஃப் பண்றாங்க, என் பையன் பண்றாங்க. அப்புறம் இந்த சுத்தி பண்ணும்போது நான் எதை நோக்கி போறேன்னா அந்த கோலுக்கு வழி வகுக்குது. அப்போ நான் ஒரு செட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கேமரா வாங்குற செட் பண்ணிடுறது எல்லாமே. எந்த கடனும் வாங்கல, எந்த இஎம்ஐயும் பண்ணல. சேர்த்து வச்சு என்னால 2 வருஷத்துல வாங்க முடியுதுன்னா, ஒரு கேமரா, ஒரு லைட்டோ, இதெல்லாம் நீங்க கேமரா சர்வீஸ் சொல்லலாம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கும், ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 1,50,000 லட்ச ரூபாய், ஆல்மோஸ்ட் 3 lakhs கிட்ட என்னால இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியுது. காரணம் என்னன்னா, நான் பிலீவ் பண்ணேன். என் ஸ்கில் செட்டை பிலீவ் பண்ணேன். என்னைய நான் பிலீவ் பண்ணேன். ஸ்டெப்பை சின்னதா ஆரம்பிச்சேன். அகலக்கால் வைக்கல. எடுத்தோடனே நான் கேமரா வாங்கல. எடுத்தோடனே கம்ப்யூட்டர் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் செய்ய ஆரம்பிச்சேன். இருக்கிறத வச்சு நான் பண்ண ஆரம்பிச்சேன். சின்ன ஸ்டெப். அதை தான் சொல்றாங்க, சின்னதா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அந்த பெரிய இலக்கை சீக்கிரமா அடைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 3 நாள் நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். 3 நாள்ல காலையில இருந்து ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பண்ண வேண்டியது நான் சொல்றேன். காலைல 5 மணிக்கு கண்டிப்பாக எந்திரிக்க பழகுங்க. உங்களால முடியாது, அதை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் 5 மணிக்கு அலாரம் வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எப்படி இருந்தாலும் 5 o'clock 4:59க்கு நீங்க எந்திரிச்சாவது 5 o'clock ஆட்டோமேட்டிக்கா கண்ணு முழிச்சு நீங்க எந்திரிச்சு வரணும். எந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு ப்ரே பண்ணுங்க. பல் விளக்கிட்டு ஒரு ப்ரே பண்ணுங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. அது 15 to 20 மினிட்ஸ் அது பண்ணுங்க. ஒரு 5:30 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க. ஒரு வாக்கிங் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சைக்கிளிங் பண்ணுங்க. இல்ல ஒரு என்ன இருக்கோ உங்களால வீட்டுக்குள்ள இருக்கிற இதுக்கான ஜிம் போங்கலாம் நான் சொல்லல. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு, நடக்க முடியும் ஒரு பால்கனில, இல்ல ரோட்ல ஒரு பால் வாங்குறது கொஞ்சம் தூரம் நடந்து போங்க. போய் திருப்பி டெய்லி அதை ஒரு ஹேபிட்டா வைங்க. வீட்டுல அப்பா அம்மா போகாம நீங்க ட்ரை பண்ணுங்க.
இல்லை யாரா இருந்தாலும் அந்த 5:30 to 6 மணிக்கு பிரீத் ஏர்ல வெளியில டிராவல் பண்ணுங்க. அடுத்து 3வது ஒரு விஷயம், டெய்லி ஏதாவது மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஒரு புக்கை எடுத்து படிங்க. 3 நாள். என்ன மோட்டிவேஷன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஒரு பேராகிராஃபா படிங்க. செகண்ட் டே 2 பேராகிராஃப் படிங்க. தேர்ட் டே ஒரு 3 பேராகிராஃப் படிங்க. அப்படியே ஒரு பக்கத்தை முடிங்க. அது புரியுது, புரியல. ஆனா அதை வாசிச்சா அந்த சவுண்டு வந்து உங்க காதுல கேட்கணும், உங்க கண்ணு பார்க்கணும், உங்க மனசுக்குள்ள என்டர் ஆகும். இந்த 3 நாள் பண்ணுங்க. 4வது நாள் பண்ணும்போது அந்த அர்த்தத்தை நீங்க தன்னால புரிஞ்சுக்குவீங்க. அடுத்து இதே இதை 7 நாள் பண்ணுங்க, 21 நாள் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா 48 நாள் பண்ணுங்க. சிம்பிளா 3 டெக்னிக் தான் சொல்றேன். இது என்னடா சின்னதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இது ட்ரை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். 48 நாள் இது நீங்க பண்றதுக்கு கஷ்டம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு 21 டேஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க சக்சஸ். நீங்க ஆல்மோஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல என்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அடுத்து ஒரு 40 டேஸ் பண்ணீங்கன்னா அந்த சக்சஸ் மோட் போறதுக்கு நீங்க தகுதியான ஆளுன்றது உங்க மனசு உங்களுக்கே சொல்லும். அந்த 48 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இது போட அடிஷனலா புக்கு படிக்கிறதோட 4வது விஷயம், 5வது விஷயம், 6வது விஷயம் நீங்க யோகா பண்ணலாம். இல்ல என்னென்னலாம் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் எது வேணா நீங்க எடுத்து அடிஷனலா ஒரு 2 hours வந்து உங்க லைஃபை செட் பண்ணுங்க. மார்னிங் 5 to 7 கோல்டன் டைம். அந்த கோல்டன் டைமை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல ஒன்றும் இருக்காது. இப்போ என்ன ஏன்டா பண்றேன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா நீங்க எந்திரிச்சதே 7, நீங்க ஆஃபீஸ் போனது 9, ஸ்கூலுக்கு போறதே நீங்க 6:30 மணிக்கு மேல எந்திரிச்சு 7 மணி 8 மணி ஸ்கூல் போவீங்க. ஆஃபீஸ் போறவங்க இந்த மாதிரிலாம் நீங்க டைம் வேற மாதிரி இருக்கும். இது முன்கூட்டியே பண்ணும்போது பாத்தீங்கன்னா 7 மணிக்குள்ள நீங்க எந்திரிக்கிற டைம்ல நீங்க சில விஷயத்த முடிச்சிருக்காரும் போது உங்களுக்கு ஃப்ரீ டைம்ன்றது நிறைய கிடைக்கும். அந்த ஃப்ரீ டைம்ல நீங்க வேற விஷயத்த யோசிக்கலாம். லைஃப் எப்படி போகலாம், நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்ன்றது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும். நீங்க 20 வருஷம் 30 வருஷம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை உங்களை தன்னால இந்த 48 நாள உங்களுக்கு செய்ய வைக்கும். அது எப்படி ஏதுன்னு நான் கேட்கறது. பிரபஞ்சம்ன்றது நீங்க எங்கேயோ இருக்கு ஒரு விஷயங்கள், அது யூனிவர்சல்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பவர்ன்றது இருக்கு. அது கொடுக்க ரெடியா இருந்துச்சுன்னா நம்ம தகுதி என்னன்றது நம்மளை ப்ரூவ் பண்ணி முதல்ல நம்ம தெரிஞ்சாதான் அந்த பிரபஞ்சம் இவனுக்கு இது இருக்கு, இவனால எல்லாம் செய்ய முடியுதும், வலி இருந்தாலும் வேலை செய்யறான், இவன் என்ன பிசியோ போனாலும் என்னை போட்டு அமுக்குவாங்க, வலி பின்னிடும். நீங்க எலும்பு ஆர்த்தோ யார்ட்டையா டாக்டர்கிட்ட கேளுங்க, பிசியோ பண்றவங்ககிட்ட கேளுங்க, இல்ல அடிப்பட்டவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இந்த எலும்பை வச்சு அமுக்கி திருப்பி இந்த கை கொண்டு வர்றது, சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறது இருந்தாலும் பிசியோ போறது ஓடி வந்துருவாங்க. ஆனா நான் தொடர்ந்து ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசமா நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனா இன்னும் 3 மாசம் ஆனாதான் எனக்கு ஃபுல் ரெக்கவரி ஆகும். டோட்டலா ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஆனா இருந்தாலும் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். என் பேஷனையும் பண்றேன், என் வலியும் பார்த்துக்கிறேன். எல்லாமே எனக்கு சில்லதெல்லாம் இது பண்ணாலும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். காரணம், என் கோல் என்ன, என்னோட லட்சியம் என்னன்றது எனக்குள்ள தெரியும். அதை பண்ணணும்னா நான் இதெல்லாம் வலிய சுமக்கணும், இதை சந்தோஷமா ஏத்துக்கணும். வலியை சந்தோஷமா எடுத்துக்க சொல்றாங்க. என் பிசியோ டாக்டர் சொன்னதை, இந்த வலியை சந்தோஷமா எடுத்துக்கோங்கன்னாரு. மனசுக்கும் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை செய்ய வைக்கும்ன்றாங்க. அப்ப நீங்க வலியை சக்சஸா எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களால செய்ய முடியும். அதை விட்டுட்டு என்னால பண்ண முடியாது, ஏன்னா எடுத்தோடனே நெகட்டிவ் தான் வரும். ஏன்னா உள்ள அவ்வளவு அழுக்கு வச்சிருக்கோம், அவ்வளவு குப்பை வச்சிருக்கோம். முடியாது முடியாது, என்னால காலை எந்திரிக்க முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, காசு இல்லை, முடியல, நான் வேலைக்கு போக முடியல, எனக்கு இந்த இது இல்லை, இந்த மார்க் இல்லை, எனக்கு ஸ்கில் இல்லை, அது இல்லை, நான் அழகா இல்லை, அப்படி இப்படின்னு தான் சொல்லி பழகிருக்கோம். என்னால் இருக்கு, பண்ண முடியும், என்னால செய்ய முடியும், முடியும் முடியும் முடியும்னு எல்லாம் சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த பாசிட்டிவ்னால நீங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த 3 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் இது காலையில எந்திரிச்சிட்டோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், ஒரு புக்கு படிச்சுட்டோம் அப்படின்னோடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த சந்தோஷம் 4வது நாள் அப்படிலேருந்து போகும்போது 48 நாள் முடிச்சு திரும்பி பார்க்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு இன்னும் 4 விஷயத்த எடுத்து செய்வீங்க. இந்த 4 விஷயம் உங்களுக்கு பத்தாம் போது உங்களோட கோலு, உங்கள் லட்சியம் அதை காமிக்கும். உங்க மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். நீங்க எதை யோசிச்சீங்களோ கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் ஒரு லட்சியம் இருக்கும். அதுக்கு என்னன்னு ஒரு ஸ்பார்க் இருக்கும். அந்த 48 நாள் கழிச்சு உருகும் போது நீங்க எடுத்து அதை டிராவல் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 1 இயர்ல 20-30 வருஷத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க 1 இயர்ல பண்ணி முடிப்பீங்க. இது சேலஞ்சா நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நான் அனுபவத்துல சொல்றேன். 2 வருஷத்து நான் யோசிச்ச ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி 2020ல நான் யோசிச்சது ஆரம்பிச்சு 2023 நீங்க 2025ல நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் நிறைய பிரேக் இருந்தாலும் எனக்கு அந்த 2 விஷயத்திலேயே அச்சீவ் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் 1 to 2 விஷயத்திலேயே உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஆனா இது பிரேக் இல்லாம 48 நாள்ல இருந்து தொடர்ந்து ஒரு 6 மாசம் அடுத்து 1 வருஷம் நீங்க பண்ணீங்கனாலே
கண்டிப்பா 1 இயர்ல பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு தேடி வரும்ன்றது என்னோட தீர்க்கமான உண்மை. ஏன்னா நிறைய பேர் ஜெயிச்சவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது அவங்க வேலையை பார்ப்பாங்க, வேற எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. இது காலையில எந்திரிச்சா இதான், இந்த வேலை தான், இந்த பேஷன் தான், இதுதான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன ரிசல்ட் ஏதுன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு நாள் டேர்ன் பண்ணி பார்க்கும்போது அவங்க சக்சஸா பார்க்கும்போது தான் ஓகே சக்சஸ் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்றது, அடுத்த சக்சஸ். இப்படிதான் சக்சஸ் ஆனவங்க அத்தனை பேரும் ஒரு பிசினஸ் மேனோ, ஒரு நீங்க எந்த பீப்புள் எடுத்தாலும் சக்சஸ் ஆன அத்தனை பேரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஒன்ஸ் நீங்க அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லைஃப் லாங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்சஸ் ஆன ஒரு மோடு உங்க லைஃப்ல கிடைக்கும்ன்றத நான் சொல்றேன். எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்ன்றதுக்கு நான் சொல்றேன். 20-30 வருஷம் நீங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா கண்டிப்பாக உங்களால 1 வருஷத்துல பண்ண முடியும். நான் சேலஞ்சா சொல்றேன். 48 நாள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த 1 வருஷத்துல நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. யாரும் சொல்ல தேவையில்ல. நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆல் தி பெஸ்ட். என் பேர் ஸ்ரீராம். இன்னும் போல் வாழ்க்கைய பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4, 5 வீடியோ பாருங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க.